முன்பு கல்யாணம் முடிஞ்சவங்கள நீ வந்து ஒன்றும் செய்ய முடியாது. கல்யாணம் பண்ண போகிறவங்க இதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டாங்கன்னா வாழ்க்கை அவங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாகவே இருக்கும். என்ன சொல்ல வரீங்கன்னா, இதே மாதிரி பார்த்து நீங்கள் கரெக்டாக அமைச்சிக்கிட்டிங்கன்னா ஒன்றோட நின்றுடும். ஆமாம், இல்லைன்னா அர்ஜுனன் மாதிரி 2 அல்லது 3 மாறுறதுக்கு வாய்ப்புகள் உண்டுங்கிறீங்க. அதை விரும்புகிறவங்க எப்படி வேணாலும் திருமணம் பண்ணுக்கிட்டான். இல்லை, இது வந்து என்னென்னா உண்மையிலே இல்லை, அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை அமைஞ்சிடும். நான் நிறைய கும்ப லக்னத்தில் பிறந்தவங்களுடைய ஜாதகத்தை சினிமா துறையில் இருக்கிறவங்க நமக்கு ரொம்ப நெருங்கமாக உள்ளவங்க. குறிப்பிட்டு நான் எதற்கு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, எங்கள் தலைவரை யாருடன் நான் ரொம்ப நெருக்கமாக இருந்தனோ அவரும் 2 திருமணம் பண்ணக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை வந்து அமைஞ்சு அவங்க தானே அமைஞ்சது. அது வழி இல்லை, அதை தவிர்க்க முடியல. அது என்னென்னமோ எவ்வளவோ இது பண்ணி பார்த்தும் ஒன்றும் முடியல. அது அப்படி தான் அமையுது. அவர் கும்பலக்கணம் அப்படிங்கிறனால நான் ஜாதகங்கிறனால சரி இதான் அப்படி தான் நடக்க அப்படிங்கிறனால முடிவு பண்ணிட்டேன். நான் இது தெரியாதவங்க வேறு மாதிரி நினைப்பாங்க. நிறைய கும்பலக்கணத்தை நான் பார்க்கும்போது கலைத்துறையில் நிறையா இருக்கிறாங்க. அது இல்லாமல் தொழில் ரீதியாக இருக்கிறாங்க. ஓட்டுநர்கள் நிறைய இருக்காங்க. ஓட்டுநர் நிறையா இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து என்ன இந்த மாதிரியான இன்னொரு லைன் இருக்கத்தான் செய்யுது. காதலியாக இருக்கலாம் அல்லது 2வது திருமணமாக இருக்கலாம். இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே நீங்கள் அந்த கும்பலக்கணத்தில் பிறந்தவங்களும் நம்ம ரொம்ப இதை சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜாதகத்தை மிகச்சரியாக பார்த்து சரியான வாழ்க்கை துணையை வந்து தேர்ந்தெடுங்கிறது. அப்படி இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான். கும்பலக்கணத்தில் கல்யாணம் பண்ணவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாது. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. அதை பக்குவமாக காப்பாற்றிக்க. அது அவங்க குறை இல்லை, அது அந்த லக்னத்தோட வேலை. லக்னத்தினுடையது. நம்ம போயிடலாம். ஏன்னா அர்ஜுனனை வச்சுனா எதுனா 2-3 வாட்டி கதையாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிப்படும். அதனால் நம்ம இந்திரன்ட்ட போயிடுவோம். அங்கேயும் ஒன்று இருக்குதே அவருக்கு ரெம்பாவுடைய இது இருக்க ஊர்வசி இப்போ தவம் இருக்கிறதுக்கு அவர் போயிடுறாரு. கடுமையான தவம் இருந்து இப்போ இந்திரன் வந்துடுறாரு. ஏன்னா தந்தை வேற ஆச்சா, தந்தை அவருடைய அம்சத்தில் பிறந்தவர் வந்து கேட்குறாரு, என்னப்பா வேணும்னா இந்த மாதிரி எனக்கு அசுரங்கள்லாம் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே, அது அப்படி கொடுத்துட முடியாதுப்பா, நீ முதல்ல வந்து சிவனை நோக்கி தவம் இருந்து அவர்கிட்ட பாசுபதார்த்தத்தை முதல்ல வாங்கினா தான் இதெல்லாம் நீ பயன்படுத்த முடியும். இந்த அஸ்திரங்கள்லாம் என்கிட்ட ரசத்தெல்லாம் கொடுத்தாலும் யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா நீ இதை யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரியாக அவர் சொல்கிறாரு. மறைமுகமாக உள்ளே இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திரன்ட்ட இந்த அஸ்திரங்கள்லாம் இருக்குது, சிவன் பர்மிஷன் கொடுக்கணும்ல, அப்படி ஒரு விஷயம் இருக்குது. அவரே கொடுத்துட்டாரு, அப்புறம் என்னப்பா நான் கொடுக்குறேன்ட்டு கொடுக்க போகிறாங்க. அவர் தானே தலைமை. ஆமாம், அவர் கொடுக்காம இந்த அஸ்திரங்களும் யாரும் அவனை கொடுக்க சொன்ன அப்படி கேட்டாங்கிற இது வந்து ஒரு பாலிடிக்ஸ் இது. ஆமாம், அது ரகசிய உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியாக பகவான் கொடுக்கணும் முதல்ல உனக்கு. இப்போ நம்ம சாதாரணமாக போகிறோன்னா ஒரு விஷயம் போகிறோன்னாக்கா தாசில்தார்கிட்ட போகிறோன்னா நீ கலெக்டர்கிட்ட கையெழுத்து வாங்கினா தப்பா அதை நான் கொடுக்க முடியும், என் லிமிட்டை இவ்வளோ தான் அப்படின்னு சொல்கிறாருங்களா. அது மாதிரியாக இந்திரன் வந்து தன்னோட ஒரு சைன் வாங்கினுவா நான் எல்லாத்தையும் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி தான் அது. அப்போது சிவன் நோக்கி அர்ஜுனன் தவம் இருக்கிறார். இந்த செய்தி துரியோதனுக்கு கிடைக்கும். அர்ஜுனன் தவம் இருந்துக்கிட்டு இருக்கான், ஆரம்பிச்சிட்டான். என்னென்னத்தை வாங்கிறதுக்கு ரெடி ஆகிறான்னு தெரியல, நம்ம வேறு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஒரு அரக்கனை வந்து ஏவி விடுவாங்க. போய் அர்ஜுனோட தவத்தை நீ கலை அப்படின்னு சொன்னோன்னே, இந்த ஒரு அர்ஜுன தவம் இருக்கிற இடத்துக்கு வந்து பன்றி ரூபம் எடுத்துகிட்டு இந்த அரக்கன் அப்பப்போ கத்துறது, பாயிறது, கடிக்கிற மாதிரி வர்றது, சவுண்டு கொடுக்குறது, இப்படியே அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அர்ஜுனனுக்கு இது ஒரு ஆரம்பத்தில் டிஸ்டர்பன்ஸ் இல்லைனாலும் போக 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 அவனுக்கு ஒரு பிரச்சனையாக மாறுது. உடனே என்ன பண்ணால், இதுக்கு ஒரு வழிபறி எடுத்து தான் அடுத்த வேலையை நம்ம பார்க்கணும், தவத்துக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் சொல்லிட்டு இப்போ அர்ஜுனன் வந்து தவத்தை கழித்து முழிச்சு பார்க்குறான். பன்றி அவனை நோக்கி கருணை கொடூரமாக ஓடி வந்துக்கிட்டுருவான். இப்போ அர்ஜுனன் ஒரு அம்பை விடுவான். அம்பை விட்டாக்க இன்னொரு அம்பு வந்து அதை பன்றி மேலே விழுகும். இவன் காலடியில் வந்து இந்த பன்றி விழுந்துடும், செத்து போயிடும். இவன் விட்ட அம்பு இல்லாமல் இன்னொரு அம்பு இருக்காங்க. இந்த அம்பு பார்த்தோம்னா இவன் என்ன பண்ணுறான், யார் அது இன்னொரு அம்பு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இப்போ வேடுவர் ரூபத்தில் ஒருத்தர் வருவார். வந்து இந்த பன்றி என்னுடையது அப்படிம்பார். என்னுடைய அம்பில் தான் செத்து இருக்கிறது, என்னுடையது பாரு, கிடையவே கிடையாது, என்னுடைய அம்பில் தான் அந்த பன்றி செத்துருக்கு அப்படின்னு அர்ஜுனன் வாதாடுவான். நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நீ
என்னுடைய அம்பை விட உன்னுடைய அம்பு தான் இருந்துச்சுன்னா இப்போ சண்டை 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம்னு சிவன் என்ன பண்ணுறாரு, போருக்கு கூப்பிட்றாரு. அர்ஜுனன்ட்ட ஒரு பழக்கம் இருக்குது. ஓ, இப்போ இந்த வேடூர் ரூபத்தில் வந்தது சிவன் தான். ஏன்னா இந்த பாசுபதாரத்தை கொடுக்கணும் இல்லைங்களா, கொடுக்கணுன்னா டெஸ்ட் பண்ணாமல் அவர் யார்கிட்டையும் வந்து இந்த பாசுபதாரத்தை கொடுக்கும்போது நேரடியாக சண்டையில் இறங்கிடுவார். இறங்கி போட்டு தான் அதை வந்து கொடுப்பார் அவர். இது அவருடைய இந்த பாசுபதாரத்தினுடைய வழக்கம் வரும். அதனால் இப்போ அர்ஜுனன் கூட வந்து அவர் வந்து வாலண்டியாக போருக்கு வாங்குறாரு. அர்ஜுனன் போருக்கு வாங்கினா தான் எப்போவுமே குதூகலமான ஆளாச்சுன்னு இறங்கி நின்று சண்டை போடுறாங்க. அர்ஜுனன் டயர்டே ஆயிடுறான். வேடுவன் பார்த்தா உற்சாகமாகவே இருக்கிறான். இது என்னடா, அது 7 நாள் போர் செஞ்சு கொஞ்சம் கூட களைப்பே இல்லாமல் இருக்கா, நமக்கு ரொம்ப இவ்வளவு சோரம் நம்ம இது வரைக்கும் நம்ம அனுபவிச்சதுலேயே எந்த அசுரம் போட்டாலும் திரும்ப அசுரம் போடுறான், நம்மளை விட சிறப்பாக போகிறானே, நம்ம தடுத்துக்கிட்டு தானே இருக்கு, இன்னும் அவனை நோக்கி அம்பே போட முடியலைங்கிற அர்ஜுனனுக்கு கவலை. 7 நாள் ஆச்சு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் 7 நாளும்? அவர் விடுற அம்பை வந்து தடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். கவுண்டரே கொடுக்கல, அம்பை வெளியே அங்கே நோக்கி போகிறதுக்கான வழியே இல்லாமல் இருக்கணும்னு இப்போ யோசிக்கிறான். வந்திருக்கிறது சாதாரண ஆள் இல்லை போடுறதுக்கு, யாருன்னு தெரியல, நம்மகிட்ட விளையாடுறான்னு சொல்லி இப்போ நேரடியாகவே காலைல விழுந்துறான். காலைல விழுந்து மன்னிக்கிறேன், நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியல, தயவு செய்து உங்களுடைய சுயரூபத்தை காட்டுன்னு சொல்லணுன்னு இப்போ சிவன் வந்து தன்னுடைய சுயரூபத்தை காட்டி சொல்கிறார். அர்ஜுனா, இந்த பாசுபதாங்கிறது மிக மிக முக்கியமான அஸ்திரமாக இருக்குது. இந்த அஸ்திரத்தை நீ தர்மத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்தணுமே தவிர அதர்மத்தை நோக்கி நீ பயன்படுத்தக்கூடாது. உன்னுடைய சுய லாபத்துக்காகவோ உன்னுடைய இதுக்காகவோ யாரையும் அழிக்கிறதுக்காகவோ தர்மத்தை மீறி நீ செயல்பட்டால் இந்த அசுரம் உன்னிடம் இருக்காது, திரும்ப என்னிடம் வந்துடும். இதை சொல்லி தான் நான் கொடுப்பேன் நான். ஆகவே நீ வந்து உன்னுடைய சொந்த உபயோகத்துக்காகலாம் இதை நீ பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லி இந்த பாசுபதாரத்தை ஒரு கொடுக்குறாரு. கொடுத்தோன்னே பிரதமர்கிட்டே ஜெயின் வாங்கியாச்சு இல்லையா, இனி எல்லாத்துட்டையும் ரொம்ப ஈஸியாக வச்சு இப்போ அர்ஜுனன் வந்து இந்த ஆர்டர் காப்பியோட இந்திரனை பார்க்க போகிறாரு. இந்திரன் சபையில் இந்திரன் வந்து தன்னுடைய மகன் அல்லவா வரவேற்று எல்லா விஷயங்களையும் கொடுத்து நீ கொஞ்சம் மகிழ்ச்சியாக இரு மகனேன்னு சொல்லி அவர் நாட்டியம் கற்றுக்க சொல்லுவார். இசை சம்பந்தமான விஷயங்கள், நாட்டியம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப நுட்பமான விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்க ஏற்பாடு பண்ணிவிடுவார். அர்ஜுனனும் ரொம்ப குதூகலமாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இருப்பார். ஏன் கற்றுக்கிட்டு இருக்காங்கிறத இதுதான் விதிங்கிறது. விதி தானாக ஒரு செயலை முன்னாடியே பண்ண வச்சிடும். ஒரு விதை விதைச்சு அதுக்கப்புறம் பழமாகி நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கு ஒரு பருவத்துக்கு வந்து நிற்கிது இல்லைங்களா, அது மாதிரியாக எவனோ விதிச்ச பழம் நம்ம சாப்பிட்றோம். ஆமாம், அது மாதிரியாக ஒரு விஷயம் காலம் நமக்கு முன்னாடியே கொடுத்துரும் ஒரு விஷயத்த. அது மாதிரியாக அர்ஜுனனுக்கு சம்மந்தமே இல்லாமல் அங்கே போய் இவன் ஒரு நாட்டியத்தின் மேலே பயங்கரமான விருப்பம் வருது. இதை பார்க்குற ஊர்வசிக்கு இவன் மேலே காதல் வந்துடும், அர்ஜுனன் மேலே. இவ்வளோ என்ன பெண்களை விட நல்லினமாக ஆடுறானே அப்படின்ட்டு அவளுக்கு காதல். டான்ஸில் வெளுத்து வாங்குறாரு. ஆமாம், டான்ஸில் வெளுத்து வாங்க நுட்பமாக ஆடுறதில் கில்லாடியாக இருக்கிறார் அர்ஜுனன். ஒரு தேவநங்கிக்கே காதல் வருதுன்னா அப்போ எந்த அளவுக்கு அவனுடைய பயிற்சிகள் இருக்கும். அந்த மாதிரியான கும்பலக்கணும், இந்த மாதிரியான உடையவங்க ஒரு விஷயத்தில் போயிட்டாங்கன்னா ஒரு அதனுடைய டீப்பாக போயிடுவாங்க, நம்ம எஜ்ஜு வரைக்கும் போகக்கூடியவங்க இல்லைங்களா. அதனால் இந்த நாட்டியத்தில் ஒரு பண்ணதை பார்த்தோன்னா அவளுக்கு ஊர்வசிக்கு ரொம்ப விருப்பம் வந்துடுது. வந்தவன் என்ன பண்ணுறா, நான் உன் மேலே ரொம்ப காதல் பண்ணுறேன், நான் உன் கூட இருக்கணும்னு விரும்புகிறேன்னு சொல்லி வலது தடையில் வந்து உட்காந்துருவான். உட்காந்தவொடனே இவன் என்ன பண்ணுவான், தாயேன்றுவான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா 2 விஷயம் இருக்குது. இவன் தாயின்னு சொன்னால் அவளுக்கு பயங்கரமான கோபம் வந்துடும் ஊர்வசிக்கு. என்ன நான் வந்து காதலிக்கிறேன்னு சொல்கிறேன், வந்து நீ வந்து தாயேன்னு சொல்லி நான் வந்து அவமானப்படுத்துகிறேன் அப்படின்னா, இல்லை 2 காரணங்கள் இருக்குது. நீங்கள் வந்து என்னுடைய வலது தடையில் வந்து உட்காந்துட்டீங்க. இது வந்து அந்த வலது தொடை வந்து என்னுடைய மகளுக்குரியது. இந்திரனுக்கு நீங்கள் மனைவியாக இருக்கக்கூடியவங்க அல்லது அவருடைய கட்டுப்பாட்டில் நீங்கள் இருக்கிறவங்க, நீங்கள் உங்களை வந்து நான் தாயாக தான் ஏற்றுக்க முடியுமே தவிர காதலியை ஏற்றுக்க முடியாது சொன்னால் அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். எங்களுக்கு அந்த மாதிரியான எந்த விதமான இதுவும் கிடையாது, கட்டுப்பாடும் கிடையாது. ஆமாம், நான் இது தேவலோகம், ஏன் இங்கே உங்களுடைய பந்த பாசமெல்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது, தாயும் மகனுங்க இந்த மாதிரியான உறவெல்லாம் எங்களுக்கெல்லாம் கிடையாது. நாங்கள் என்றென்றும் ஒரே இளமையாக இருக்கிறவங்க, எப்போதும் இருக்கிறவங்க, எங்களுக்குள்ளே எந்த மாதிரி உறவுகள் இல்லை. நீ என்னை ரொம்ப மாறி நான் வந்த நோக்கத்தை விட என்னை நீ ரொம்ப அசிங்கப்படுத்திட்ட, அதனால் நீ ஆண் இல்லாத பெண்ணு இல்லாத பேடியாக கடவாயின்னு அவன் பாட்டில் ஒரு சாபத்தை கொடுத்துட்டான். பேடியாகனா திருநங்கையாக. ஆனால் அந்த மகாபாரத்தில் அப்படி தான் பேடின்னு தான் இருக்கும். இங்கே வந்து திருநங்கைன்னு நல்ல பேரை வந்து மாற்றிருக்காங்க இல்லைங்களா.
அப்போ அந்த மாதிரி சொன்னவொன்னே இந்திரன் வந்துடுவார். என்னம்மா நீ பாட்டு இந்த மாதிரி சாபம் குடிச்சிருக்கான் அவனுக்கு, அவன் என்னுடைய அம்சத்தில் பிறந்தவனை போய் இந்த மாதிரி பண்ணிட்டே, நீ என்னுடைய சாபத்தை வந்து திருப்பி வாங்கிக்க அப்படின்னோடனே ஊர்வசி சொல்லுவா, அப்படி எப்படி திருப்பி வாங்குறது, கொடுத்த சாபத்தை வந்து திருப்பி வாங்க முடியாது, வேணுமானால் அதை வரமாக வேணால் மாற்றுறேன், நீ எப்போ விரும்புகிறியோ அப்போ ஒரு வருடத்தில் இந்த சாபத்தை நீ வந்து அடைவாய், கழிச்சிக்கலாம். ஒரு வருடத்தை நீ வந்து நீ திருநங்கையாக இருந்து கழிச்சிக்கலாம், நீ விரும்பும்போது கழிச்சிக்கலாம் அப்படிங்கிற வரமாக அதை உனக்கு மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி ஊர்வசி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்திரன் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது கொடுத்த சாபத்தை வந்து சாபம் தானே, எதை இந்த அளவுக்கு தப்பிச்சப்பா அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி இந்திரன், சரி அர்ஜுனா தேவையான நேரத்தில் நீ யூஸ் பண்ணிக்கோ, தேவையான நேரத்தில் நீ யூஸ் பண்ணிக்கன்னா அங்கே தேவை தான் இருக்க. இப்போ இங்கே தேவகுலத்துலேருந்து இங்கே வந்துடுறாரு அர்ஜுனன், வந்து தர்மன்ட்ட வந்துடுறாரு. வந்து தர்மன்ட்ட வந்து இந்த மாதிரி நடந்த விஷயங்கள்லாம் சொன்னோன்னா ரொம்ப சந்தோஷம், அஸ்திரங்கள்லாம் பெற்ற சந்தோஷம். ஆனால் ஒரு சாபத்தை நீ வாங்கிட்டேன்னு தர்மன் ரொம்ப வருத்தப்படுறாரு. அதே இந்த இப்போ ஒரு 12 வருஷம் இந்த வனவாசம் முடிய போகிற காலம் வந்தவொடனே இப்போ எல்லோரும் புறப்பட்டு எங்கே போகலாம், நம்ம இந்த அடுத்த ஒரு வருடத்தை இப்போ யாருக்கும் தெரியாமல் நாளையிலேருந்து தொடங்குது, நம்ம இன்றைக்கி நம்ம எல்லாமே நம்ம மாறி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னோடனே இப்போ தர்மர் சொல்லுவார், பக்கத்தில் விராட மன்னன் இருக்கிறான், மட்சய நாடுன்னு ஒரு மட்சய நாடு அப்படின்னு ஒரு நாடு இருக்குது, விராட மன்னன் ஒருத்தன் இருக்கிறான், நம்ம அந்த நாட்டுக்கு போய் நம்ம அங்கே இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அர்ஜுனன் சொல்லுவார், நான் வந்து அந்த எனக்கு கொடுத்த சாபத்தையும் நான் வந்து இந்த ஒரு இடத்துல ஒன்றே நான் யூஸ் பண்ணிக்கிறேன், நீங்கள்லாம் எப்படி மாறப்போகிறீங்க, என்னென்னவா மாறப்போகிறீங்க அப்படின்னு கேட்டவுடனே இப்போ தர்மர் சொல்லுவார், நான் வந்து கங்கன்கிற வேஷத்துக்கு நான் போயிடுவேன், அரசருக்கு இந்த பொழுதுபோக்குக்கோ எல்லாம் ஒரு ஆலோசனை சொல்கிறதுக்கோ, ஒரு சொக்கட்டை நாடுறதுக்கு, சூதாடுறதுக்கு, அந்த மாதிரி அது பிடித்தமான ஒன்று தானே. அவர் பேர் வந்து கங்கணன்கிற பேரில் இருப்பார். பீமன் சொல்லுவான், நான் வந்து எனக்கு வந்து மற்ற இடம்லாம் செட் ஆகாது, எனக்கு சமையல் கிச்சன் ரூம் போயிடுறேன், நான் கிச்சன் ரூம் போயிடுறேன், அங்கேயே செஞ்சு சாப்பிட்டுக்கிறேன், வல்லபன்கிற பேரில், வல்லபன் ஆமாம் அந்த பேரில் நான் இருப்பேன் அப்படிங்கிறார். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னாக்க இப்போ நகுலன் சொல்லுவான், நான் வந்து குதிரைகளை பராமரிக்கிற இடத்துக்கு நான் போயிடுவேன். அதே மாதிரி சகாதேவன் சொல்லுவான், நான் பசுகளை வந்து அதனுடைய பராமரிப்புக்கு போயிடுவேன், அதனுடைய வைத்தியங்களை பற்றி எனக்கு தெரியும், அதனால் அந்த வேலைக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரியாக உள்ள என்ட்ரி ஆயிடுறாங்க. இப்போ அர்ஜுனன் வந்து என்னென்னா பிருகநலைங்கிற பேரில் அந்த உத்தரைக்கு வந்து நாட்டியம் கற்றுக் கொடுக்குற இதுக்கு போயிடுவான். உத்தரை மீன்ஸு விதுரருடைய மகள், விராட நாட்டு மன்னனுடைய மகள். ஓகே 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 அவளுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி போடுவாங்க. பாஞ்சாலி வந்து ராணிக்கு வந்து சிகை அலங்கார பெண்ணாக மாறிடுவாங்க. ஸோ அவங்க இந்த மாதிரியாக ஒவ்வொருத்தரும் வந்து அங்கே மாறிக்குவாங்க. இதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு நிமிஷம் சார், இப்போ நீங்கள் எல்லாம் சொன்னீங்க, நான் வாட்ச் பண்ணி தான் இருந்தேன். சரி, வாயிலே நோயில தான் பேர் இருந்தாலும் தர்மனுடைய பேர் கங்கன்னு சொன்னீங்க. சரி, பீமனுக்கு ஒரு பேர் சொன்னீங்க வல்லபன்னு, அர்ஜுனனுக்கு என்ன சொன்னீங்க பிரகன்னலைன்னு சொன்னீங்க, 3 பேர் சொல்லிட்டீங்க. அடுத்து 3 பேர் இருக்காங்கல்ல, கரெக்டாக நகுலன் இருக்காரு, சகாதேவன் இருக்காரு, பாஞ்சாலி இருக்கா, அவங்க 3 பேரோட பேர் என்ன, புனை பேர் என்ன, அந்த ஏரியா பேர் என்ன? நகுலன் பேர் வந்து கிரந்திகன். சகாதேவன் பேர் வந்து தந்திரி பாலன். ஓ, பாஞ்சாலியோட பேர் சைரந்தவி. நல்லா இருக்கு. இந்த மாதிரி அதாவது பேர் நுழையிற கஷ்டம். ஆனால் கரெக்டாக பிடிச்சி போகிற கேட்குறேன். இல்லை 3 பேர் தான் ஞாபகம் இருக்குது, நீங்கள் 3 பேர் சொல்லலையே. அது அப்படியே போகிற போக்கில் சொல்லிடுறேன். அதுக்கு இப்போ இந்த இவங்கெல்லாம் வந்து ஒரு மறைஞ்சு வாழ்றாங்கன்னா எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக இருந்தாங்க. சரி சார், ஒரு சின்ன சந்தேகம் சார் எனக்கு. அர்ஜுனன் வந்து ஆல்ரெடி சாபம் வாங்கிட்டார். ஆமாம், நீ வந்து 1 இயர் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோன்ட்டாங்க. ஆமாம், ஆக வெளியே தெரிய போகிறதில்ல. மீதி 5 பேர் வெளியே தெரிவிப்பாங்களே. துரியோதனன் ஆல்ரெடி வலை போட்டு அங்கங்கே செக் டேம் வச்சுருக்கான். ஒற்றர்கள் நிறையா இருக்காங்க, நிறைய பேரை வந்து ஒற்றர்கள் போட்டு வச்சுருக்கான். இதையும் மீறி எப்படி வெளியே தெரியாமல் எப்படி வாழ முடியுது அவங்களால? அதுக்கு தான் புதுசாக ஒருத்தன் உள்ளே போகிறான்னு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். இப்போங்கிற மாதிரி இல்லை அப்போ. ஆமாம், அப்போ என்ன ஒரு நாடு விட்டு நாடு போகும்போது ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் எந்த நாடுன்னு கேட்பான், அதுக்கு ஒரு சீல் போடுவான். அதுக்கு தான் முன்னேற்பாட ஒரு கதை கொடுத்துருக்காங்கல்ல. என்ன கதை சார்? நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஜி, தர்மனுடைய கதையில் சொல்லியிருக்கோம், பீமனுடைய இதில் சொல்லியிருக்கோம். எங்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு
விஷம் கலந்த தண்ணியை குடிச்சு எல்லாம் இறந்துருவாங்க தெரியும். ஆமாம் 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 ஆமாம். அங்கே வந்து யம தர்மன் ஒரு வரத்தை கொடுப்பாரு தர்மனுக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா, தர்மன் தான் சொல்லுவார், எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது, எங்கேயாவது பக்கத்தில் தண்ணி இருக்கான்னு பாருங்கன்னு சொன்னோன்னே பீமன் கிளம்பி போவார். கிளம்பி போய் ஒரு தடாகம் இருக்கும், தடாகத்தை பார்த்தோன்னே கையில் தண்ணி அள்ளி முதல்ல நம்ம குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி குடிக்கிறதுக்கு பார்ப்பாரு. அவருக்கு தாகம் ஜாஸ்தி. ஆனால் ஒரு அசரீரி கேட்கும், நீரை தொடாதே நிறுத்துன்னு சொல்லும். யாருப்பா அது அப்படின்னு கேட்டோன்னே, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அப்புறமா நீ தண்ணி குடி அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் கேட்காம ஒரு பல்ல தண்ணி அள்ளி குடிச்சிருவார். மயக்கம் போட்டு விழுந்துருவார், மூர்ச்சியாகி விழுந்துருவார். இறந்து போயிட்டாங்கன்னு சொல்கிறது தான் அந்த கதையில் வரும்.